ஓம் சாந்தி. 22/1/2025. இனிமையான குழந்தைகளே, இது ஆரம்பம் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட நாடகம். இது மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய முதல் இடை கடைசியை நீங்கள் நல்ல விதமாக அறிவீர்கள். கேள்வி: எந்த கவர்ச்சியின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் உங்களிடம் ஈர்க்கப்பட்டு வருவார்கள்? பதில்: தூய்மை மற்றும் யோகத்தின் கவர்ச்சியின் ஆதாரத்தில். இதன் மூலமே உங்களின் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மேலும் போக போக தந்தையை சட்டென்று தெரிந்து கொண்டு விடுவார்கள். இவ்வளவு எண்ணற்றவர்கள் ஆஸ்தியை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்த்தார்கள் என்றால் பலர் வருவார்கள். எந்த அளவிற்கு காலதாமதம் ஆகிறதோ அந்த அளவு உங்கள் மீது கவர்ச்சி அதிகரித்து கொண்டே செல்லும். ஓம் சாந்தி. ஆத்மாக்களாகிய நாம் பரம்தாமத்திலிருந்து வருகிறோம் என்பது ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். புத்தியில் இருக்கிறது அல்லவா? எப்போது அனைத்து ஆத்மாக்களும் வருவது என்பது முடிந்து இன்னும் சிலர் மட்டுமே மீதம் இருப்பார்களோ அப்போது தந்தை வருகிறார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிக எளிதானது. தூர தேசத்தில் வசிப்பவர் அனைவருக்கும் பின்னால் கடைசியில் வருகிறார். மீதம் இன்னும் சிலர் இருப்பார்கள். மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது அல்லவா? தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் சிருஷ்டியின் முதலிடை கடைசியை எப்படி தெரிந்து கொள்வார்கள்? இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். எனவே நாடகத்தின் நடிகர்களை தெரிந்து இருக்க வேண்டும். எவ்வாறு எல்லைக்கு உட்பட்ட நாடகத்தின் நடிகர்களை கூட தெரிந்து இருக்கிறது, இன்னாருக்கு இந்த நடிப்பு கிடைத்துள்ளது என்பதை போல எந்த விஷயம் கடந்த காலமானதாகி விடுகிறதோ அதனை பற்றி சிறிய நாடகமாக உருவாக்குகிறார்கள். எதிர்காலத்தை அப்படி உருவாக்க முடியாது. கடந்த காலமாக இருந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு மேலும் சிறிது கதையை சேர்த்து நாடகமாக தயாரிக்கிறார்கள். அதையே அனைவருக்கும் காட்டுகிறார்கள். எதிர்காலத்தை பற்றி அறிவது இல்லை. இப்போது நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். தந்தை வந்திருக்கிறார். ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. நாம் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் வந்தபடி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் வழிகாட்டுகிறோம். தேவி தேவதா பதவியை அடைவதற்காக இந்த தேவதைகள் இவ்வளவு உயர்வானவர்களாக எப்படி ஆனார்கள்? இது கூட யாருக்கும் தெரியாது. உண்மையில் ஆதி சனாதனம் என்பது தேவி தேவதா தர்மம்தான் ஆகும். தமது தர்மத்தை மறந்துவிட்டதால் எங்களுக்கு எல்லா தர்மமும் ஒன்றுதான் என்று சொல்லி விடுகிறார்கள். பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தையின் வழிப்படி சித்திரங்கள் முதலானவை உருவாக்கப்படுகின்றன. பாபா திவ்ய திருஷ்டியின் மூலம் படங்களை உருவாக்க வைத்துக் கொண்டு இருந்தார். சிலர் பிறகு புத்தியை பயன்படுத்தியும் உருவாக்குகிறார்கள். குழந்தைகளுக்கு இதை புரிய வைத்துள்ளார். நடிகர்களாக இருக்கிறோம். ஆனால் படைப்பவர், இயக்குனர் முதலானவரை யாருக்கும் தெரியாது என்பதை கண்டிப்பாக எழுதுங்கள். தந்தை புதிய தர்மத்தை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறார். பழையதிலிருந்து புதிய உலகம் உருவாக வேண்டும். இது புத்தியில் இருக்க வேண்டும். பழைய உலகத்தில்தான் தந்தை வந்து உங்களை பிராமணர்களாக ஆக்குகிறார். பிராமணர்கள் பிறகு தேவதைகள் ஆகின்றனர். எவ்வளவு நன்றாக உள்ளது! அனாதியாக உருவாக்கப்பட்ட நாடகம். ஆனாலும் மிக நன்றாக உருவாகியுள்ளது. உங்களுக்கு தினமும் ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கூறுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். விநாசம் துவங்கினால் குழந்தைகளாகிய உங்களுக்கு கடந்த காலத்தின் முழு வரலாறும் தெரிந்துவிடும். பிறகு சத்தியுகத்திற்கு சென்று விட்டால் கடந்த காலத்தின் வரலாறு சிறிது கூட நினைவில் இருக்காது. நடைமுறையில் நடிப்பை
நடித்தபடி இருப்பீர்கள். கடந்த காலத்தை பற்றி யாருக்கு சொல்வோம்? இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு கடந்த காலத்தை பற்றி சிறிதும் தெரியாது. உங்களுடைய புத்தியில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தும் உள்ளது. எப்படி விநாசமாகும், எப்படி ராஜ்யம் ஏற்படும், எப்படி மாளிகைகள் உருவாகும் என்பது போன்றவை கண்டிப்பாக உருவாகும் அல்லவா? சொர்க்கத்தின் காட்சிகள் தனிப்பட்டவை. நடிப்பை எப்படி நடித்தபடி இருப்பார்கள் என்பதெல்லாம் தெரிந்தபடி இருக்கும். இது நோக்கமின்றி ரத்தம் சிந்தக்கூடிய விளையாட்டு. காரணமே இல்லாமல் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா? நிலநடுக்கம் ஏற்படுகிறது. எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது? அணுகுண்டுகளை வீசுகிறார்கள். இது தேவையற்றது அல்லவா? யாரும் எதுவும் செய்வது இல்லை. விசாலமான புத்தியுள்ளவர்கள் விநாசமாகி இருந்தது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். கண்டிப்பாக அடிதடி நடந்தது. இது போன்ற விளையாட்டையும் உருவாக்குகின்றனர். இதை புரிந்து கொள்ளவும் முடியும். சில சமயம் சிலருக்கு புத்தியில் தோன்றும், நீங்கள் நடைமுறையில் இருக்கிறீர்கள், நீங்கள் அந்த ராஜ்யத்தில் எஜமானனாகிறீர்கள், இப்பொழுது அந்த புதிய உலகத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாவின் மூலம், பிரம்மா குமார் குமாரிகள் மூலம் பிராமணர்கள் ஆகிறவர்கள் ஞானத்தை எடுக்கும்போது அங்கே வந்து விடுகிறார்கள். தம்முடைய வீடு மற்றும் இல்லறத்தில் வசிக்கிறார்கள். உங்களால் பலரை தெரிந்து கொள்ளவும் முடிவது இல்லை. கிளை நிலையங்களுக்கு எவ்வளவு பேர் வருகிறார்கள், அவ்வளவு பேரும் நினைவில் இருக்க முடியாது. எவ்வளவு பிராமணர்கள் இருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்தபடி அநேகர் உருவாகிறார்கள். துல்லியமான கணக்கு எடுக்க முடியாது. துல்லியமாக தமது பிரஜைகள் எவ்வளவு பேர் என ராஜாவிற்கும் தெரியாது. மக்கள் தொகை கணக்கெடுக்கின்றனர், ஆனாலும் வித்தியாசம் ஏற்படுகிறது. இப்போது நீங்கள் மாணவர்கள், இவரும் மாணவர், அனைத்து சகோதரர்களும் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபா பாபா என்ற சொல் என சிறிய குழந்தைகளுக்கும் கற்றுத்தரப்படுகிறது. போக போக தந்தையை சட்டென்று தெரிந்து கொண்டு விடுவார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வளவு அளவற்றவர்கள் அனைவரும் ஆஸ்தியை பெற்று கொண்டு இருக்கின்றனர் என்பதை பார்த்தார்கள் என்றால் பலர் வருவார்கள். போக போக நேரமாக அந்தளவு உங்கள் மீது ஈர்ப்பு ஏற்பட்டபடி இருக்கும். தூய்மை அடையும் போது ஈர்ப்பு ஏற்படுகிறது. எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு ஈர்ப்பு ஏற்படும். பிறரையும் கவர்ந்து இழுப்பீர்கள். தந்தை கவர்கிறார் அல்லவா? மிகவும் வளர்ச்சி அடைந்தபடி இருப்பீர்கள். அதற்கான யுக்திகள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. கீதையின் பகவான் யார்? கிருஷ்ணரை நினைவு செய்வது மிக எளிது. அவர் சாக்கார ரூபமாக இருக்கிறார். நிராகார தந்தை கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த விஷயத்தில்தான் அனைத்து ஆதாரமும் உள்ளது. ஆகையால் இந்த விஷயத்தை அனைவரிடமிருந்தும் எழுத வைத்துக் கொண்டே இருங்கள் என்று பாபா கூறுகிறார். பெரிய பெரிய பட்டியல் தயாரித்தீர்கள் என்றால் மனிதர்களுக்கு தெரிய வரும். பிராமணர்களாகிய நீங்கள் பக்குவமானவர்களாக ஆகும்போது மரம் வளர்ந்தபடி இருக்கும். மாயையின் புயல்கள் கூட இறுதி வரை வீசும். வெற்றியடைந்து விட்டால் பிறகு முயற்சி இருக்காது, மாயையும் இருக்காது. நினைவில்தான் அநேகர் தோல்வி அடைகின்றனர். எந்த அளவு நீங்கள் நினைவில் உறுதியாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு தோல்வி அடைய மாட்டீர்கள். ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது, நம்முடைய ராஜ்யம் நடக்க போகிறது என்ற நிச்சயம் குழந்தைகளுக்கு இருக்கிறது. பிறகு நாம் வைர வைடூரியங்களை எங்கிருந்து கொண்டு வருவோம்? களஞ்சியங்கள் அனைத்தும் எங்கிருந்து வரும்? இவை அனைத்தும் இருந்தது என்பது சரிதானே. இதில் குழம்ப வேண்டிய விஷயம் இல்லை. என்ன நடக்க உள்ளதோ
அதை நடைமுறையில் பார்க்க போகிறீர்கள். சொர்க்கம் கண்டிப்பாக உருவாக வேண்டும். நல்ல விதமாக படிப்பவர்களுக்கு நாம் சென்று எதிர்காலத்தில் இளவரசனாக போகிறோம் என்பது நம்பிக்கை இருக்கும். வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த நம்பிக்கை சேவை செய்யக்கூடிய குழந்தைகளிடம் இருக்கும். குறைந்த பதவி பெறக்கூடியவர்களுக்கு நாம் மாளிகைகள் முதலானவைகளை எப்படி உருவாக்கப் போகிறோம் என்பது போன்ற சிந்தனைகள் வராது. யார் சேவை செய்வார்களோ அவர்கள்தான் மாளிகைகளுக்கு செல்வார்கள். தாசதாசிகள் தயாராக கிடைப்பார்கள். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும். குழந்தைகள் கூட யார் யார் நல்ல சேவை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்கின்றனர். நாமும் படித்தவர்களுக்கு முன்பாக சுமை தூக்க போகிறோம். இந்த பாபா இருக்கிறார் அல்லவா? பாபாவிற்கு சிந்தனை வருகிறது. முதியவர் குழந்தை சமமாக ஆகிவிட்டனர். ஆகையால் இவரின் நடவடிக்கைகள் கூட குழந்தை பருவத்தை போல இருக்கிறது. பாபாவின் ஒரே காரியம் குழந்தைகளை படிப்பிப்பது, கற்பிப்பது. வெற்றி மாலையின் மணியாக ஆக வேண்டுமென்றால் முயற்சியும் தேவை. மிக இனிமையானவராக வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அப்போதுதான் உயர்ந்தவராக ஆவீர்கள். இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்லவா? நான் சொல்பவற்றை யோசித்து தீர்மானியுங்கள் என்று தந்தை கூறுகிறார். முன்னே போக போக உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். அருகாமையில் வரும்பொழுது நினைவு வந்து கொண்டே இருக்கும். தமது ராஜ்யத்திலிருந்து திரும்பி வந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டன. 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். வாஸ்கோடகாமாவை பற்றி சொல்லும் பொழுது கூறுகிறார்கள் அல்லவா? இவர் கூட ஒருவர்தான். அவர் உங்களுக்கு 84 பிறவிகளின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். ராஜ்யம் நடக்கிறது. ஆக தனக்குள் பார்க்க வேண்டும். எனக்குள் தேக அபிமானம் எதுவும் இல்லைதானே? சோர்ந்து போவது இல்லைதானே? எங்கும் கெட்டு போகவில்லைதானே? நீங்கள் யோக பலத்துடன் இருந்தால், சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் உங்களை யாரும் அடித்துவிட முடியாது. யோக பலம்தான் கவசம். யாரும் எதுவும் செய்ய இயலாது. ஒருவேளை யாராவது துக்கம் அனுபவிக்கிறார் என்றால் கண்டிப்பாக தேக அபிமானம் உள்ளது. ஆத்ம உணர்வுடையவர்களை யாரும் அடிக்க முடியாது. தவறு அவர்களுடையதாக தான் இருக்கும். பகுத்தறிவு கூறுகிறது, ஆத்ம அபிமானியை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆகையால் ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும். பகவானின் மகா வாக்கியம் மன்மனா பவ. எந்த பகவான்? இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தில்தான் உங்கள் வெற்றி ஏற்பட வேண்டும். முழு உலகிலும் மனிதர்களின் புத்தியில் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என்றுதான் உள்ளது. நீங்கள் புரிய வைக்கும்போது சரியான விஷயம்தான் என்று சொல்வார்கள். ஆனால் உங்களை போல புரிந்து கொள்ளும் போது கூறுவார்கள், பாபா கற்றுத்தருவது சரியானதே, நான் இப்படி இருக்கிறேன், என்னை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது என்று கிருஷ்ணர் கூற மாட்டார். அவரை அனைவரும் தெரிந்து கொள்வார்கள். கிருஷ்ணரின் உடல் மூலம் இறைவன் கூறுகிறார் என்றும் சொல்ல முடியாது. கிருஷ்ணர் சத்யுகத்தில் இருக்கிறார். அங்கே இறைவன் எப்படி வருவார்? இறைவன் புருஷோத்தம சங்கம யுகத்தில் வருகிறார். ஆக குழந்தைகளாகிய நீங்கள் பலரையும் எழுத சொல்லுங்கள்.
உங்களுடைய பெரிய நோட்டு புத்தகம் அச்சடிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதில் அனைவரின் கருத்துகளும் இருக்க வேண்டும். இவ்வளவு பேர் எழுதியிருந்ததை பார்த்தால் அவர்களும் எழுதுவார்கள். பிறகு உங்களிடம் பலரின் கருத்துகள் இருக்கும். கீதையின் பகவான் யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை. கிருஷ்ணர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இல்லை என்று மேதேயும் எழுதி வைத்திருக்க வேண்டும். அவர் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சொல்ல முடியாது. பிரம்மாவை விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இறைவன். இதுதான் முக்கியமான விஷயம். இதில் அனைவரும் குழப்பமாகி விடுவார்கள். இங்கே வந்துவிட வேண்டும் என்று பாபா சொல்வது இல்லை. சத்குருவை உங்களுடையவராக ஆக்கிவிட்டீர்கள். உங்களது வீட்டில் இருங்கள். ஆரம்பத்தில் பட்டி நடந்தது. சாஸ்திரங்களிலும் கூட பட்டி என்பது உள்ளது. ஆனால் பட்டி என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை யாரும் அறிவது இல்லை. செங்கலின் சூளை இருக்கிறது. அதில் சில பக்குவம் அடைந்தும் சிலது வேகாமலும் வெளிப்படுகிறது. இங்கும் கூட பாருங்கள், தங்கம் இல்லை, மற்றபடி கல்முள் போன்றவை இருக்கின்றன. பழைய பொருட்களுக்கு மதிப்பு அதிகம். சிவபாபாவிற்கு தேவதைகளுக்கு மதிப்பு இருக்கிறது அல்லவா? சத்தியுகத்தில் மதிப்பு குறித்த விஷயமே இருப்பது இல்லை. அங்கே பழைய பொருட்களை அமர்ந்து தேடிக்கொண்டிருப்பது இல்லை. அங்கே வயிறு நிரம்பி இருக்கும். எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தோண்டக்கூடிய அவசியம் இருக்காது. துவாபர யுகத்திற்கு பிறகு தோண்டுவது துவங்குகிறது. வீடு கட்டுகிறார்கள். ஏதாவது ஒரு பொருள் வருகிறது எனும்போது கீழே ஏதோ இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள். சத்யுகத்தில் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அங்கு தங்கம்தான். செங்கல் கூட தங்கமாக இருக்கும். கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ, என்ன பதிவாகியுள்ளதோ அது காட்சியாக தெரியும். ஆத்மாக்கள் அழைக்கப்படுவது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இதில் குழப்பமடைய வேண்டிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு வினாடியும் நடிப்பு நடக்கும், பிறகு மறைந்து போகும். இது படிப்பு. பக்தி மார்க்கத்தில் பல படங்கள் இருக்கின்றன. உங்களுடைய இந்த படங்கள் அனைத்தும் பொருள் நிறைந்ததாக உள்ளன. பொருள் இல்லாத படங்கள் எதுவும் இல்லை. பிறகு நீங்கள் புரிய வைக்காத வரை யாரும் எதுவும் புரிந்து கொள்ள முடியாது. புரிய வைக்கக்கூடிய புத்திசாலி, ஞானம் நிறைந்தவர் ஒரு தந்தை. இப்போது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. நீங்கள் ஈஸ்வரிய வம்சம் அல்லது குலத்தை சார்ந்தவர்கள். ஈஸ்வரன் வந்து வம்சத்தை உருவாக்குகிறார். இப்பொழுது உங்களுக்கு ராஜ்யம் எதுவும் கிடையாது. ராஜ்யம் இருந்தது, இப்போது இல்லை. தேவி தேவதைகளின் தர்மம் கண்டிப்பாக உள்ளது. சூரிய வம்ச சந்திர வம்சத்தின் ராஜ்யம் இருக்கிறது அல்லவா? கீதையின் மூலம் பிராமண குலம் உருவாகிறது. சூரிய வம்சத்தின் சந்திர வம்சத்தின் குலம் உருவாகிறது. வேறு எதுவும் இருக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொண்டு விட்டீர்கள். பெரிய பிரளயம் ஏற்படும் என்று முன்பு புரிந்து கொண்டிருந்தார்கள். கடலில் ஆல இலையில் கிருஷ்ணர் வருவார் என பின்னர் காட்டுகிறார்கள். முதல் நம்பரில் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வருவார் அல்லவா? மற்றபடி கடலின் விஷயம் அல்ல. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நல்ல புத்திசாலித்தனம் வந்துள்ளது. ஆன்மீக படிப்பை நல்ல விதமாக படிப்பவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். நல்ல விதமாக படிப்பவர்கள்தான் முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைவார்கள். ஒருவேளை யாரிடமாவது மனம் ஈடுபட்டு விட்டது என்றால் படிக்கும் சமயம் அவர்தான் நினைவில் வருவார். புத்தி அங்கே போய்விடும். ஆகையால் படிப்பு பிரம்மச்சரிய விரதத்தில் நடக்கிறது. ஒரு தந்தையை தவிர வேறு எங்கும் புத்தி போகக்கூடாது என்று இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ஆனால் பலருக்கு பழைய உலகம் நினைவில் வந்து விடுகிறது
என்பது தெரியும். பிறகு இங்கே அமர்ந்து இருந்தாலும் கேட்பதே இல்லை. பக்தி மார்க்கத்திலும் இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். சத் சங்கத்தில் அமர்ந்தபடி புத்தி எங்கெங்கோ ஓடியபடி இருக்கிறது. இது மிகவும் பெரிய வலிமையான கடினமான பரீட்சை. சிலர் அமர்ந்து இருப்பது போல இருந்தாலும் கேட்பதே இல்லை. பல குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மகிழ்ச்சியில் ஊஞ்சலாடியபடி இருப்பார்கள். புத்தி தந்தையிடம் சென்றது என்றால் பிறகு இறுதி நிலைக்கு ஏற்றாற்போல நிலை ஏற்படும். இதற்காக நல்ல முறையில் முயற்சி செய்ய வேண்டும். இங்கே உங்களுக்கு மிக அதிகமான செல்வம் கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, வெற்றி மாலையின் மணி ஆவதற்காக மிக நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். மிக இனிமையானவர் ஆக வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இரண்டாவது, நினைவுதான் பாதுகாப்பிற்கான கேடயம். ஆகையால் யோக பலத்தை சேமிக்க வேண்டும். ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். விசேஷம் என்ற சொல்லின் நினைவு மூலம் முழுமையான நிலையின் குறிக்கோளை அடையக்கூடிய சுயமாற்றம் செய்பவர் ஆகுக. விளக்கம். எப்பொழுதும் இதே நினைவு இருக்க வேண்டும். நான் விசேஷமான ஆத்மா, விசேஷமான காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கிறேன் மற்றும் சிறப்புகளை காட்டக்கூடிய இந்த விசேஷமான என்ற சொல்லை எப்போதும் நினைவில் வையுங்கள். பேசுவது சிறப்பானது, பார்ப்பதும் விசேஷமானது, செய்வதும் சிறந்தது, யோசிப்பதும் கூட விசேஷமானது. ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த சிறப்பான என்ற சொல்லை கொண்டு வருவதன் மூலம் எளிதாக சுயமாற்றத்தில் இருந்து உலக மாற்றம் செய்பவர் ஆகிவிடுவீர்கள். மேலும் முழுமை நிலையை அடைவதற்கான லட்சியமாக குறிக்கோளை சகஜமாகவே அடைந்து விடுவீர்கள். ஸ்லோகன். தடைகளிடம் பயப்படுவதற்கு பதிலாக சோதனைத்தாள் என புரிந்து அவற்றை கடந்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. தனது சக்திசாலியான மனதின் மூலம் சகாஷ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இப்பொழுது மனதின் தரத்தை அதிகப்படுத்துங்கள். அப்போது தரமுள்ள ஆத்மாக்கள் அருகில் வருவார்கள். இதில் இரட்டை சேவை உள்ளது. தன்னுடையது மற்றும் மற்றவர்களுடையது கூட. தனக்காக தனியாக முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது. பலனை அடைந்து விட்டோம் என்ற நிலையின் அனுபவம் ஏற்படும். இந்த சமயத்தின் உன்னதமான பலன் எப்பொழுதும் தான் அனைத்து சக்திகளாலும் நிரம்பியவராக இருப்பது, அனைவரையும் நிரம்பியவராக ஆக்குவது.